முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை கலைக்க திட்டமிடும் ரணில். தமிழர் பகுதி பாடசாலையொன்றில் அடிதடி, 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. கொழும்பில் பிரேத பரிசோதனைக்காக சடலங்களுடன் தவிக்கும் மக்கள். பட்டதாரியான இளம் தாய் உயிரிழப்பு, மன்னாரில் சோகம். கனடாவில் கார் விபத்தில் சிக்கிய இந்திய இளம்பெண் பரிதாப மரணம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அதிகாரத்திற்கமைய நாடாளுமன்றத்தை கலைப்பார் என உயர் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வர முடியாத பட்சத்தில் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமை தடையல்ல என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 2 தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது சாத்தியம். ஆனால் 2 தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துவது சாத்தியமில்லை என்று ஆணையகம் கூறியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர். உயர்தரத்தில் கல்வி கற்கும் டியூஷன் வகுப்பில் உள்ள மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த மோதல் தொடர்பில் 6 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு தடயவியல் மற்றும் நச்சு ஆய்வியல் நிலையத்தில் நடத்தப்படும் பிரேத பரிசோதனையை மாலை 5 மணி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியின் ஆலோசனைக்கமைய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மரணமடைந்தவர்கள் மற்றும் வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டவர்களின் பிரேத பரிசோதனைகள் பிற்பகல் 3 மணி வரை மாத்திரமே மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் காரணமாக வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் நோயாளிகளின் உறவினர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சிலர் வாடகை அடிப்படையில் வாகனங்களுடன் வைத்தியசாலைக்கு வந்து பிரேத பரிசோதனை செய்ய முடியாமல் மறுநாள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. மேலும் மரண விசாரணை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்படும் பிரேத பரிசோதனைகள் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணி வரை நடைபெறுவதுடன் பிரேத பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கொண்டுவரப்பட்ட பிரேத பரிசோதனை பதிவுகள் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி வரை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பிரேத பரிசோதனையை மாலை 5 மணி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர மேலதிக மரண விசாரணை அதிகாரி இரேஷா தெஷானி தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்து சில நாட்களில் இளம் தாயொருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி தம்பனைக்குளம் பகுதியை சேர்ந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்த மரியராஜ் சிந்துயா என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த பெண்ணுக்கு முதலாவது ஆண் குழந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 9ஆம் திகதி பிறந்த நிலையில் 11ஆம் திகதி மருத்துவமனையிலிருந்து தாய் சேய் நலமாக வெளியேறியுள்ளார்கள். 7 நாட்களின் பின்னர் முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுமாறு கோரியதை அடுத்து கடந்த 16ஆம் திகதி முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டப்பட்டதாக பெண்ணின் தாயார் தெரிவித்தார். அதன் பின்னர் கடந்த சனிக்கிழமை தாய்க்கு குருதிப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து நோயாளர் காவுவண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நோயாளர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டார். குருதியோட்டம் கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டே இருந்ததன் காரணத்தினால் சுயநினைவை அவர் இழந்ததாக தாயார் தெரிவித்தார். அதன்பின் அவசர சிகிச்சைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட போது நண்பகல் 11 மணியின் பின்னர் இளந்தாய் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது.
குருதிப்பெருக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அன்றிரவு வைத்தியர்கள் பார்வையிட்டிருந்தால் தனது மகளை காப்பாற்றியிருக்கலாம் என பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்தார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீஃபாவை கூறுகையில், பெண்ணின் மரணம் தொடர்பாக விசேட சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. அதிக குருதிப்பெருக்கு காரணமாக மரணம் நிகழ்ந்துள்ளதாகவும் மேலதிக பரிசோதனைகளுக்காக உடற்பாகங்கள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குறித்த பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால் மரணத்திற்கான காரணத்தை முழுமையாக அறிய முடியும் என கூறிய அவர், வைத்தியசாலை தரப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமீபத்தில் இந்தியாவில் திருமண நிச்சயதார்த்தம் முடித்து கனடா சென்ற இந்திய வம்சாவளி பெண்ணொருவர் கார் விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பட்டியாலா எனும் இடத்தை சேர்ந்த ரஷ்மாதீப் குர் என்னும் பெண்ணிற்கு 4 மாதங்களுக்கு முன் இந்தியாவில் நிச்சயதார்த்தம் முடிந்துள்ளது. கல்வி கற்பதற்காக 4 ஆண்டுகளுக்கு முன் கனடா வந்து தனது படிப்பை முடித்து பணி அனுமதி பெற்று செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது தோழி ஹர்மான் மற்றும் ஹர்மானுடைய சகோதரரும் அவர்கள் தங்கியிருந்த நிரந்தர குடியிருப்பு அனுமதிக்கான விண்ணப்பத்தை அளித்துவிட்டு டாக்ஸி ஒன்றில் தாங்கள் தங்கியிருந்த அறைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது எதிர்பாரா விதமாக திடீரென காரின் டயர் ஒன்று வெடிக்க கட்டுப்பாட்டை இழந்த கார் தூக்கி வீசப்பட்டு உருண்டு சென்று விழுந்தது. அந்த விபத்தில் நசீம் தேப், அவரது தோழி ஹர்மான் மற்றும் ஹர்மானுடைய சகோதரர் ஆகிய 3 உயிரிழந்துள்ளார்கள். 3 பிள்ளைகளை இழந்த பட்டியலாலா கிராமம் ஆழ்ந்த சோகத்தில் உள்ளது. அதுவும் நிச்சயதார்த்தமும் முடிந்து நிரந்தர குடியிருப்பு அனுமதிக்கான விண்ணப்பமும் அளித்து நல்ல எதிர்காலத்திற்கு எதிர்பார்த்திருந்த நிலையில் ரஷ்மதீப் உயிரிழந்ததால் அவரது குடும்பத்தினர் கடும் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்துள்ளனர். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjeffna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.